எல்லா இடத்துலையும் கண்டிப்பாக இப்போ குட்கா மது போதைகளுக்கு எதிராக தமிழகம் முழுவதும் பெரிய அளவில் ரைட் போயிருக்கு. எதிர்கட்சி தலைவர் மட்டும் முதல்ல அவர் வீட்டில் இருந்து வெளியே வரணும். குளத்தூர்லயும் மக்கள் பார்த்துருக்காங்க. குளத்தூர்லயும் எல்லா இடத்துலயும் இவர்கள் தவறு திமுக என்னென்ன தவறு செஞ்சு அதுக்கு எதிராக மக்கள் வாக்களிச்சாங்க. எங்கேயும் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் ஓட்டு எடுப்பாங்கல்ல. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். இன்னைக்கு நம்மளுடைய டிஎன்ஏபி சார்பாக இதுல உள்ள சிறு குறு தொழில் நிறுவனங்கள், அதாவது வெண்டர்ஸ், அப்புறம் இதுக்கப்புறம் யாரெல்லாம் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்களோ அவங்களோட இன்னைக்கு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருந்தோம். ஏற்கனவே இவங்க எல்லாம் பலர் பல மாநிலங்கள தொழில இதே போன்ற தொழில்கள் செஞ்சிருக்காங்க. அதாவது எலக்ட்ரிசிட்டி ஜெனரேஷன்ஸ், அப்புறம் சோலார் பவர்ல விண்ட் பவர், இது எல்லாத்தையும் அது இல்லாமல் இந்த சப்ஸ்டேஷன்ஸ், இந்த எரெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ இந்த வெண்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சு அவங்களுடைய குறைகளை கேட்டு, ஏன்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான குறைகள் இருக்கு, என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு, ஏன்னா இனி வர்ற காலங்கள்ல நம்மளோட டிஎன்விபியில அவங்களுடைய பங்களிப்பு, அதாவது பவர் ஜென்ரேஷன்ஸ்ல நாங்க சொல்றது பவர் ஜென்ரேஷன்ஸ் மட்டும் தான் நம்ம தனியாருடைய பங்களிப்பு அவங்க வாங்கிட்டு இருக்கோம். ஸோ பவர் ஜென்ரேஷன்ஸ்ல அவங்களுடைய பங்களிப்புகள் நிறைய இருக்கணும். ஸோ அதுக்கு அவங்களுக்கு நிறைய டிரான்ஸ்பரண்டா நம்ம அவங்களுடைய அப்ளிகேஷன் ப்ராசஸ்ல இருக்கு எல்லாத்தையும் டிரான்ஸ்பரன்சி வேணும்னு சொல்லி நம்ம போனாலும் சொல்லியிருக்கோம். அதுதான் முதல்வருடைய கொள்கையும். எங்கேயுமே லஞ்ச லாவணியம் இருக்கக்கூடாது, எந்தவித குறுக்கீடும் இருக்கக்கூடாது. இன்னைக்கு அந்த அவங்களோட ஒரு மீட்டிங் வச்சு அவங்க எல்லாரோடய கலந்து ஆலோசிச்சு அவங்களுடைய குறைகளை கேட்டறிந்தோம். அதுல நிறைய சஜஷன்ஸும் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் கேட்டறிந்து கண்டிப்பாக அதை நிவர்த்தி செய்து அவங்களுக்கு சுலபமாக்கும் வழிமுறைகளை ஆராய்ந்து கண்டிப்பா திரும்ப அவர் அழைப்போம் சொல்லியிருக்கோம். இது ஆன்கோயிங் ப்ராசஸ் தான். அடிக்கடி இந்த மாதிரியான மீட்டிங் நடக்கும். ஏன்னா நிறைய குறைகள் கடந்த சில ஆண்டுகளாக முன்னாடி இந்த அரசியல் மூலியமாக அவங்க எல்லாம் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிருந்தாங்க. நீங்களும் இருந்திருப்பீங்க, அவங்க எல்லாம் சொல்லியிருப்பாங்க என்னென்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணாங்க, எந்தெந்த வழிகள்லாம் அவங்க தொழில் செய்ய முடியாத ஒரு சூழலை உருவாக்க. அது மாதிரியான சூழ்நிலை இனிமேல் இருக்காது. கண்டிப்பாக டிஎன்ஏபி என்னைக்கும் மக்களுக்கான ஒரு நிறுவனமாக, சிறு குறு தொழில் நிறுவனங்கள் யாரெல்லாம் அதை நம்பி லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் அவங்களுக்கான ஒரு நிறுவனமாக மாறும் என்பது எந்த மாற்று கட்டம் இல்லை. அதற்காக தான் இந்த மீட்டிங் வச்சு முடிச்சோம். கண்டிப்பா வர்ற காலங்களில் இதெல்லாம் சரி செய்து நிறைய பேர் பவர் ஜெனரேஷன், அதாவது ரினியூவபிள் எனர்ஜியில பார்ட்டிசிபேட் பண்ணணும். அதன் மூலமாக நமக்கு தேவையான மின்சாரத்தை வர்ற காலங்களில் நம்ம பெற முடியும் நம்பிக்கையில இந்த மீட்டிங் வச்சிருக்கோம். கருத்து ஒரே நிறுவனம் நிறைய டெண்டர்ஸ் எடுத்திருக்காங்க. அந்த நிறுவனம் உங்களுக்கு தெரியுமா? அதன் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடிய சூழல் இல்ல. கண்டிப்பா அதற்கான காரணங்கள் எந்தெந்த நிறுவனங்கள், அதாவது அவங்க சொல்லது என்னன்னா, ஒரு சில நிறுவனங்களுக்காக ஃபேவர் பண்றதுக்காக நிறைய டெண்டர்கள் விதிமுறைகள் நடந்திருக்கு. ஒரு சில நிறுவனங்களுக்காக டெண்டர் கொடுக்கறதுக்காக அவங்க கொடுக்கறதுக்காக நிறைய கான்ட்ராக்ட்கள் விதிமீறல் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதற்கான ஆதாரங்களையும் எங்களுக்கு ஒரு சில பேர் கொடுத்துருக்காங்க. அது இன்னும் பார்க்கல, ஃபீல்டு கவர்ல கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய மொத்த குறைகள் பாத்தீங்கன்னா, ஒரு சில கம்பெனிஸ் இப்போ பாத்தீங்கன்னா அவங்களுடைய கான்ட்ராக்ட், அதாவது டிஎன்இபி செய்ய வேண்டிய வேலைகளையும் அந்த தனி நிறுவனங்களுக்கு கான்ட்ராக்டா கொடுத்து அவங்கள வேலை செய்ய வேண்டிய நிலையில தள்ளிருக்காங்க. ஸோ அந்த தனிய நிறுவனங்கள் பயன்பெறும் வகையில் அவங்க சொல்றதெல்லாம் ஒரே நிறுவனங்கள், ஒரே நபர், ஒரு சில நபர்களை பற்றிருக்காங்க. நம்மளும் அவங்க யாரை பத்தி பேசிக்கலாம். ஸோ அந்த ஒரு சில நபர்கள் தலையிடாம இவ்வளவு பெரிய இந்த நிறுவனம் இவ்வளவு பெரிய ஒரு இழப்பை சந்திச்சதுன்னு சொல்லி அவங்க எல்லாருடைய குறைகளும் சொன்னாங்க. ஸோ அவங்க நிறைய பேர் ஓப்பனாகவும் சொன்னாங்க. ஒரு சில நபர்கள் புரோக்கராக இருந்து அவங்களே பிளே ஆஷ் வாங்குறதா இருக்கட்டும், இல்ல அவங்க அப்ளிகேஷன்ல தலையிடுதலா இருக்கட்டும், எல்லா அப்ளிகேஷனும் ஒரு சில நபர்கள் வழியாக போய் கமிஷன் வாங்கிட்டு தான் வரும். அது இல்லாம ஒரு சில நிறுவனங்களுக்கு மட்டுமே கொடுக்கும் அளவுக்காக டெண்டர் பாலிசி. அதனாலதான் கடந்த வாரம் நம்ம அனைத்து டெண்டர்களையும் நிறுத்தி வச்சதுக்கான காரணம் டெண்டர் பாலிசிஸை நம்ம ரீவாலிடேஷன் பண்ண வேண்டிய கட்டாயம். ஏன்னா எல்லாருடைய கவலையும் என்னன்னா 2.5 லட்சம் கோடி கடன். இந்த 2.5 லட்சம் கோடி கடனை தாண்டி இந்த நிறுவனத்தை மீட்டெடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. ஸோ இதெல்லாம் சரி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும்போது இதெல்லாம் சேர்த்து செய்ய வேண்டியும். அதனால இன்னைக்கு அவங்களுடைய குறைகளும் சேர்த்து கண்டிப்பா எங்கெங்கெல்லாம் முறைகேடுகள் தவறுகள் இருக்கோ அதற்கான நம்ம என்ன சட்ட நடவடிக்கை கண்டிப்பாக அதுக்கான நடவடிக்கை மிடில் இருக்கவங்க இல்ல அந்த க்ளோஸ்டு கவர்ல கொடுத்துருக்காங்க. அதை கம்ப்ளீட்டா ஆராய்ச்சி நம்மளுடைய சட்டப்பூர்வமான என்ன நடவடிக்கை அதுக்கான பரிந்துரைகளை கண்டிப்பா மக்களுக்கு கடுமையா பாதிக்கப்படுறாங்க. நீங்க ஒரு சில இடங்களுக்கு கடந்த 4 நாட்களாக நம்மளுடைய டிஎன்இபியில் இருக்க சி லெவல்ல எல்லாருமே ஒவ்வொரு இடத்துலயும் நான் இரவு முழுவதும் ரோந்து பணிகள் செஞ்சு அந்த
ப்ராப்ளம் வருது, அதெல்லாம் ரெக்டிஃபை பண்றாங்க. 7 வாகனங்கள்ல ரோந்து வாகனங்கள்ல உருவாக்கி அவங்க எல்லாம் வந்து எங்கெங்கெல்லாம் பிரச்சனை வருதோ உடனே போய் ரெக்டிஃபை பண்ணிருக்காங்க. கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா சேர்மன் கூட அனைவரும் சேர்ந்து இரவு முழுவதும் பணியெல்லாம் இருந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பா முழு வீச்சுல இதை ரெக்டிஃபை பண்ற வேலைகள் இருக்கு. ஏன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும், இதெல்லாம் பழைய டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், பழைய லெகசி டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், கேபிள்ஸ் எல்லாம் இருக்கு. அது ரீப்ளேஸ் பண்ற பணிகள் எதுவுமே நடக்குது. இருக்கிற நிறுவனங்கள் எவ்வளவு தூரம் கான்ட்ராக்டை கொடுக்க முடியும், எவ்வளவு தூரம் இந்த ஃபண்டை மிஸ்யூஸ் பண்ண முடியுமோ அதான் நடந்திருக்கு. இப்பதான் அதை மீட்டெடுக்கும் முயற்சியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா கடந்த 4 நாட்கள்ல எங்கெல்லாம் வந்து நீங்க மின்சாரம் தட்டுப்பாடு அது குறைஞ்சிட்டே வந்திருக்கும். நேற்றுலாம் வந்து ரொம்ப ஒரு சில இடங்கள்ல தான் அந்த இஷ்யூ சொன்னாங்க. இன்னும் ஒரு சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா இப்ப மதுரையில ஒரு இடத்துல ரிப்போர்ட் ஆச்சுன்னா யாரோ வேண்டுமென்றே வந்து டிரான்ஸ்ஃபார்மர் ஓபன் பண்ணி வச்சிருந்தாங்க. அங்க இருக்க கருப்பாடுகள் இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணிருந்தாங்க. அதெல்லாம் வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லிருக்கோம். இன்னைக்கே வந்து எங்கெங்கெல்லாம் வந்து வேண்டுமென்றே டிரான்ஸ்ஃபார்மரை வந்து ஆஃப் பண்ணி இல்ல டிரான்ஸ்ஃபார்மர் ஓபன் பண்ணி வச்சு வேண்டுமென்றே வந்து ஒரு சில நபர்கள் வந்து மின்தடை ஏற்பட்டுட்டாங்களோ அதெல்லாம் மதுரையில இன்னைக்கு காலையில ஒரு சில இடத்துல ரிப்போர்ட் பண்ணாங்க. இபி ஆபீசர்ஸ் அங்க இருக்க ஏஇ எல்லாம் ரிப்போர்ட் பண்ணாங்க. அவங்க வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொல்லியிருக்கோம். கண்டிப்பா எங்கெங்கெல்லாம் வந்து தனி நபர்கள் யாரையும் வந்து அரசுக்கு அவப்பெயர் ஏற்படுத்தணும் சொல்லி இந்த மாதிரி ஈடுபடுறாங்களோ அவங்க மேல எல்லாம் போலீஸ் கம்ப்ளைண்ட் அந்த இடத்துல கொடுக்க சொல்லி சொல்லியிருக்கோம். பெண்கள் பாதுகாப்பு குறித்து முதல்வர் வந்து அதிகாரிகளோட ஆலோசனை செஞ்சிருக்காரு. வேற என்ன நடவடிக்கை எடுக்கிறதா இருக்கீங்க? பெண்கள் பாதுகாப்பு பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான அனைத்து வழிமுறைகளும் கண்டிப்பாக எடுக்கப்படும். ஏன்னா எங்கெங்கெல்லாம் நடவடிக்கை எடுக்கும் எடுத்துட்டு இருக்கோம். கோயம்புத்தூர் இஷ்யூல கண்டிப்பாக முதல்வர் வந்து இந்த விசாரணையை துரிதமாக முடிக்க வேண்டும் என்று அனைத்து அதிகாரிகளும் உத்தரவிட்டார். சட்டத்துறையிலும் சரி, இது எவ்வளவு சீக்கிரம் இந்த விசாரணையை முடித்து அந்த குற்றவாளிகள் தண்டனை பெற்றுக் எங்கெங்கெல்லாம் வந்து தவறு நடக்குதோ கண்டிப்பாக அவர்கள் சட்டப்பூர்வ நடவடிக்கை முதல்வர் ஆல்ரெடி உத்தரவிட்டிருக்கார். இன்னைக்கு அதிகாரிகளோட முதல்வர் ஆலோசிச்சு எங்க நடவடிக்கை எடுக்க சொல்லி உத்தரவிட்டிருக்கார். எங்கெங்கெல்லாம் கொலைகள் இப்போ மதுரையில் இன்னைக்கு காலையில ஒரு மர்டர் கேஸ் வச்சு அது என்னன்னா அவங்க 2 பேருக்குள்ள தனிப்பட்டது அந்த யார் யார் குற்றவாளிகளோ அவர்களை 3 மணி நேரத்துல கைது செய்யப்பட்டிருந்தாங்க. மதுரையில மீனாட்சி கோயில் பக்கத்துல ஒரு கொலை இரவு நடந்தது. அதுக்கு ஒரு 3 மணி நேரத்துல அந்த குற்றவாளி கைது செய்யப்பட்டாங்க. எல்லா இடத்துலயும் கண்டிப்பாக இப்ப குட்கா மது போதைகளுக்கு எதிராக தமிழகம் முழுவதும் பெரிய அளவுல ரைடு போயிட்டு இருக்கு. எங்கெங்கெல்லாம் வந்து சட்டத்துக்கு புறம்பாக குட்கா எல்லாம் விட்டுட்டு இருக்காங்களோ அங்கெல்லாம் வந்து பெரிய அளவு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருது. கண்டிப்பாக அரசு பொறுப்பேற்று 2 வாரம் தான் இருக்கு. முழு வீச்சில் முதல்வர் அனைவருக்கும் உத்தரவுகளை கொடுத்துக்கலாம். நாங்களும் அதுக்கான வேலைகளை ஆல்ரெடி துவங்கிவிட்டோம். இப்போ 1 வாரம் தான் ஆச்சு. இப்போ டிஎன்இபியில பொறுப்பேற்று 1 வாரம் தான் ஆச்சு. 1 வாரத்துக்குள்ள என்ன செய்ய முடியுமோ முழு வீச்சு செய்து கொண்டிருக்கிறோம். கண்டிப்பா அதற்கான பலன்களை சீரமைப்புகளை நீங்க எல்லாம் விரைவில் இந்த சோலார் மின் திட்டத்தை ஊக்குவிக்கிறதுக்காக அதுல வந்து முழுமையான டிரான்ஸ்பரன்சி கொண்டு வரப்படும். எங்கெங்கெல்லாம் வந்து தவறு நடந்திருக்கோ அதை சரி செய்யறதுக்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. கண்டிப்பா அது தொடரும். முழுமையான டிரான்ஸ்பரன்சியில வர்ற அப்ளிகேஷன்ஸ்க்கு அவங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் இன்வெஸ்டர்ஸ்க்கு தேவையான அனைத்து உதவியும் சுலபமாக்கப்பட்டு அவங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கான வேலைகளை இல்ல எதிர்கட்சி தலைவர் முதல்ல அவர் வீட்டுல இருந்து வெளியே வரணும். உதயநிதி வந்து வீட்டுல இருந்து வெளியில வரணும். வெளியில வந்து என்ன நடக்குதுன்னு பாக்கணும். அவர் இன்னும் அவருடைய தந்தை தலைமையிலான ஆட்சி இருக்கிற மாதிரி நினைச்சிட்டு இருந்தார். இது முற்றிலும் தமிழக மக்கள் அனைவரும் சேர்ந்து அளித்த ஒரு தீர்ப்பு. என்னென்ன மக்களுக்கான பணிகள் செய்யணுமோ அதை 100% செஞ்சுட்டு வராங்க. முதல்ல அவர் வீட்டுல இருந்து வெளியில வந்து வெளி உலகத்துல என்ன நடக்குதுன்னு பார்க்க சொல்லுங்க. வீட்டுல இருந்தே வந்து முன்னாடி இருக்கிற மாதிரி யார்கிட்டயும் ரிப்போர்ட் வாங்கி பேசிட்டு இருந்தாரு. முதல்ல வீட்டுல இருந்து வெளியில வந்து உதயநிதிக்கு எங்க என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு பேசினா வந்து இன்ஸ்டாகிராம்ல தான் ஆட்சிக்கு வந்தாங்கன்னு சொல்றாங்க. ஆனா வந்து அவங்க கூட்டம் நடத்தும் பொழுது டிஎம்கே என்ன பண்றாங்கன்னா நம்மள தனித்த இன்ஃப்ளூயன்சரா மாறணும்னு சொல்றாங்க. கடைக்கோடி ஒவ்வொரு கிராமத்திலயும் மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. இதுல இருந்து குளத்தூர்லயும் மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. குளத்தூர்லயும் எல்லா இடத்துலயும் இவர்கள் செய்த தவறு திமுக என்னென்ன தவறு செஞ்சுட்டு அதுக்கு எதிராக தான் மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. எங்கேயும் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் ஓட்டு எடுப்பாங்கல்ல இடத்துல பூத்துல வந்து ஒவ்வொரு இடத்துலயும் பூத்துல வந்து மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. இவர்கள் என்ன தவறு செய்தார்களோ அதுக்கான தீர்ப்பு தான் மக்கள் கொடுத்திருக்காங்க. அவர்கள் அது என்ன வேணா தப்பு கட்டுக்கலாம். மக்கள் நன்றி.